ஹாய் வெல்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பைத்தானுடைய ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இன்பில்டு டேட்டா டைப்பில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா இன்றைக்கி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அப்பர் பார்க்க போகிறோம், லோயர், டைட்டில், கேபிட்டலைஸ், சர்ச், ஃபைண்ட், ரீப்ளேஸ், ஸ்ப்ளிட், ஜாயின், ட்ரிம், ஆடிங் அண்ட் செக். ஓகேங்களா? இத்தனை மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. அப்பர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அந்த கேஸ் கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரிங்கை இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுக்கு வேரியபிளுக்கு வந்து வேல்யூ பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் என்ன பண்ணுறேன், இந்த வேரியபிள் டாட் அப்பர் சொல்லிக்கிறேன். இது மெத்தட், ஸ்ட்ரிங் மெத்தட். அப்பர்னு சொன்னோன்னா என்ன ஆகுன்னா, இந்த இந்த இதை வந்து ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிறேன்னா அப்பர் கேஸை கன்வெர்ட் பண்ணிவிடும். கன்வெர்ட் பண்ண ரிசல்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த அப்பர் டாட் டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட்டில் வாங்கிக்கிறேன். வாங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இங்கே என்னுடைய எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து இப்படி இருக்கணும். ஓகேங்களா? அதே போல் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், லோயர் கேஸ், லோயர்னு அதே வேரியபிள் டாட் லோயர். லோயர் என்ன பண்ணுறேன்னா, லோயர் என்ன பண்ணணும்னா மொத்த இதுவுமே வந்து ஸ்ட்ரிங்குமே என்ன பண்ணணும்னா லோயரில் மாற்றிடும். அதை நான் லோயர் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட்ன்ற ஒரு வேரியபிளில் வாங்கிக்கிறேன். அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்கும். எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு அப்பர் எங்கே இருக்கோ ஃபுல்லாக என்ன இருக்குது, அப்பர் கேஸ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குது. ஸோ நான் லோயர் கேஸ் என்ன சொன்னனோ அது ஃபுல்லாக என்ன இருக்குது, லோயர் கேஸில் மாறிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் அண்டு கேபிட்டலைஸ். ஓகேங்களா? டைட்டில் கன்வெர்ட்ஸ் த ஃபஸ்ட்டு கேரக்டர் ஆஃப் ஈச் வேர்டு. இங்கே ஒரு வார்த்தையோடைய ஃபஸ்ட்டு லெட்டருக்கு அது என்ன பண்ணால் அப்பர் கேஸை கன்வெர்ட் பண்ணிடும். அதே கேபிட்டலைஸ் என்ன பண்ணுன்னா, கன்வெர்ட்ஸ் ஒன்லி த ஃபஸ்ட்டு கேரக்டர் ஆஃப் த என்டையர் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? லெட்ஸ் சே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வேரியபிள் இது ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். பைத்தான் இஸ் அமேசிங்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இந்த வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், அசைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் இந்த வேரியபிள் டாட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அப்போ வர ரிசல்ட்டை என்ன பண்ணுறேன், டைட்டில் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட்டில் கேப்சர் பண்ணிக்கிறேன். அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இங்கே எனக்கு என்ன அவுட்புட் வரணும்னா, இங்கே எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னா 1 2 3 3 வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 3 வேர்ட்ஸோடைய ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன ஆகும்னா வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்துடும், அப்பர் கேஸில் வரும். அதே போல் கேபிட்டலைஸ்ன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேரக்டர் ஆஃப் த என்டையர் ஸ்ட்ரிங். இப்போ என்னுடைய இந்த இதில் என்டையர் ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன இருக்குது, பி. ஓகேங்களா? இந்த பி மட்டும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் மாறிடும். சரி, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைட்டில் கேஸ் கொடுத்ததால எனக்கு என்ன ஆகிடுச்சு, இங்கே நான் கொடுக்கும்போது ஃபுல்லாக எல்லாமே லோயர் கேஸில் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு வேர்டுக்கு, பைத்தான்ற வேர்டுக்கு இங்கே பி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர், இஸ்ன்ற அந்த வேர்டுக்கு ஐ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர், அமேசிங் அப்படின்ற அந்த வேர்டுக்கு ஏ மட்டும் கேபிட்டல் லெட்டர். அதே போல் கேபிட்டலைஸுக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் பி மட்டும்தான் வந்து கேபிட்டல் லெட்டர், மற்ற எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ இது கேபிட்டலைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ அங்கே அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சர்ச் அண்ட் ஃபைண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறேன், லேர்னிங் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்ற அந்த ஒரு வேல்யூவை நான் என்ன பண்ணிக்கிறேன், சென்டென்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த வேரியபிளில் நான் என்ன பண்ணிக்கிறேன், அண்ட் டாட் ஃபைண்டுன்ற ஒரு மெத்தட் போட்டு நான் என்ன வார்த்தையை நான் கண்டுபிடிக்க போகிறேனோ, பைத்தான்றதை நான் கண்டுபிடிக்கணும். இதில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இதில் இந்த ஃபைண்ட் மெத்தட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங். இஃப் நாட், கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா -1 வரும். லெட்ஸே இப்போ நான் இங்கே வந்து பைத்தான்ற அந்த வார்த்தை இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கான்னு நான் பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணுன்னா, இந்த ஃபைண்ட் என்ன பண்ணுன்னா எனக்கு எந்த இடத்துல இருக்குது பொசிஷன் வந்து எனக்கு சொல்லணும். ஓகேங்களா? லெட்ஸே இப்போ இது எப்பவுமே ஸ்டார்ட்ஸ் வித் 0, ரைட்? 0 1 2 3 4 5 6, அப்போ 6th பொசிஷனில் இருக்குது. அப்போ எனக்கு அவுட்புட் வந்து 6 வரணும். ஓகேங்களா? இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இது வந்து ஃபைண்டு. அதே போல் இண்டெக்ஸ் இருக்குது. இண்டெக்ஸ் இஸ் சிமிலர், பட் இது என்ன பண்ணுன்னா வேல்யூ எரர்னு சொல்லிட்டு ஒரு எரர் ரேஸ் பண்ணும், கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா. ஸோ ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஒரு சின்னதாக ஒரு எக்ஸெப்ஷன் பிளாக், ஒரே ஒரு ட்ரை, அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஒரு
இங்கே மேலே டிக்ளேர் பண்ண அந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சென்டென்ஸை கூப்பிட்டுக்கிறேன். அதுக்கு வந்து டாட் இண்டெக்ஸ்ன்ற மெத்தட் போட்டுக்கிட்டு நான் என்ன வார்த்தை கண்டுபிடிக்கணும், பைத்தான்றதை கண்டுபிடிக்கணும். பைத்தான் நான் இங்கே எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும், இதோட அவுட்புட் என்ன கிடைக்கும், இங்கே கிடைச்சிரும். ஓகேங்களா, அதை நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இன்கேஸ் எனக்கு ஏதாவது எரர் ரேஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இந்த இதில் எக்ஸப்ஷன் பிளாக்ல கேப்சர் ஆகிட்டு எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதை போய் ட்ரை பண்ணோம், இந்த பிளாக்குக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை ட்ரை பண்ணோம். இன்கேஸ் ஏதாவது எக்ஸப்ஷன் வந்தது அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன் பிளாக்ல எனக்கு கேப்சர் பண்ணும். ஓகேங்களா, சரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரெண்டுமே வந்து ஒரே அவுட்புட் தான். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம ஒரே ஸ்ட்ரிங் கொடுத்ததால இதோட பொசிஷன் வந்து 6 வந்துருக்கு. லெட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மேபி ப்ரோக்ராமிங் கொடுத்து பார்க்கலாம். ப்ரோக்ராமிங் எங்கே வருதுன்னு பார்த்தோம்னா இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், லேர்ன்றதை கொடுத்து பார்க்குறேன். ஓகேங்களா, அப்போ இப்போ இது பார்த்திங்கன்னா எனக்கு 13th பொசிஷனில் வந்து இந்த இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே நான் என்ன கண்டுபிடிக்கணும், ப்ரோக்ராமிங். அப்போ இங்கேயும் நான் மாற்றணும். ஓகேங்களா, இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், லேர்ன் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். லேர்ன் எங்கே இருக்குது, இங்கே. ஓகேங்களா, ஸோ மாற்றிட்டுனா எனக்கு ப்ரோக்ராமிங் எங்கே இருக்குது, 13th பொசிஷனில் இருக்குது. லேர்ன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு 0th பொசிஷன்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த வார்த்தை. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஃபைண்ட் அண்ட் இண்டெக்ஸோடைய மெத்தட். ஸோ அதுக்கு அடுத்து கவுண்ட்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. கவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை லெட்டர்ஸ் வந்து அதே அந்த எத்தனை கவுண்ட் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். லெட்ஸ் சே இப்போ நான் வந்து பனானா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேல்யூவை இந்த வேரியபிளில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், டெக்ஸ்ட்ன்ற ஒரு வேரியபிளில். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த வேரியபிளுக்கு டாட் கவுண்ட். ஓகேங்களா, கவுண்ட் நான் என்ன கவுண்ட் எடுக்கணும், எனக்கு அந்த லெட்டர் வந்து இந்த டெக்ஸ்ட்ன்ற வேரியபிளுக்குள்ளே எத்தனை வாட்டி இருக்குன்றதை எனக்கு சொல்லு அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா 3 times எனக்கு இருக்குது அப்படின்றத இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து கவுண்ட். ஸோ அதுக்கு அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், ரீப்ளேஸ் ஆர் ஸ்ப்ளிட் பார்க்கலாம். ரீப்ளேஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எத்தனை அக்ரன்சஸ் இருக்கோ அதை என்ன பண்ணணும்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணி அனதர் ஸ்ட்ரிங்காக வந்து மாற்றிடும். சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். நான் வந்து எனக்கு ஐ லவ் ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். அதை வந்து டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த வேரியபிளுக்கு டாட் ரீப்ளேஸ் எங்கெங்கெல்லாம் எனக்கு ஆப்பிள்னு இருக்கோ அதை வந்து என்ன பண்ணு எனக்கு ஆரஞ்சுன்னு மாற்றும். ஸோ இப்போ இது வந்து மெத்தடு. இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ நான் என்ன சொல்கிறேன், என்ன நான் கண்டுபிடிக்கணும், ஆப்பிள்ன்றது எங்கெங்கே இருக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, கண்டுபிடிச்சி நான் என்னவா மாற்றணும், ஆப்பிளை ஆரஞ்சுன்றதை மாற்றணும். ஓகேங்களா, அதை அப்படி மாற்றிட்டு வர அவுட்புட்டை எனக்கு இந்த வேரியபிளில் நியூ அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோ. அந்த நியூ அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட் நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன வரும்னா எனக்கு ஐ லவ் ஆரஞ்சு. லெட்ஸ் சே நான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதே தான் இருக்கும். என் டெக்ஸ்ட்டு வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து அதே தான், அது மாறவே மாறாது. ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே தான், ஒரிஜினல் டெக்ஸ்ட் அப்படியே தான் இருக்கும், இங்கே மாறவே மாறாது. ஓகேங்களா, பட் இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் போட்டதால் எங்கே அது கண்டுபிடிச்சி அது மாற்றி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிச்சு, ஃபைண்டு பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து ஸ்ப்ளிட் என்ன பண்ணோம்னா டிவைட்ஸ் த ஸ்ட்ரிங் இன்டு லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்பெசிஃபைட் டிலிமிட்டர். என்னென்னா இப்போ லெட்ஸே நான் வந்து இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், லேர்ன் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிளில் வாங்கிக்கிறேன். இந்த வேரியபிள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இருக்க ஒரு வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளிட்ன்ற ஒரு மெத்தட் அப்ளை பண்ணுறேன். இங்கே ஸ்பேஸ் இருக்கிறதுனால இது என்ன பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக எடுத்துக்கிட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணி என்ன ஆகும்னா எனக்கு லிஸ்ட்டுன்ற ஒரு அவுட்புட்டாக தந்துடும். இப்படி தரும், ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு ஒரு வேர்டுக்கும் சிங்கிள் கோட்ஸில் ஆரம்பித்து அதுக்குள்ளே அந்த வேல்யூ இருக்கும். ஓகேங்களா, வித் கம்மா செப்பரேட். ஓகேங்களா, இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும், வார்த்தையை தனித்தனியாக பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸ்ப்ளிட்டை. இப்போ இதே நான் வந்து ஜாயின் பண்ணணும்.
என்கிட்ட ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, இப்படி இருக்குது என்னுடைய இது. இதை வந்து நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸ் சே இப்போ ஐ எம் லேர்னிங் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இது வந்து என்னுடைய இன்புட். ஓகேங்களா, இந்த இன்புட்டை நான் ஜாயின் அண்டர் ஸ்கோர் ஒன்னுன்ற ஒரு வேரியபிளில் வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிட்டு இங்கே ஸ்பேஸ், ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்து டாட் ஜாயின் கொடுத்து நான் என்ன வேல்யூ ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன்னா அந்த வேரியபிள் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இதோடைய அவுட்புட்டை, கம்ப்ளீட் அவுட்புட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிளில் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா, வாங்கிட்டு அந்த வேரியபிளை நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன வரும்னு பார்க்கலாமா, எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னா வேர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்தோம், லேர்னிங் பைத்தான் ப்ரோக்ராமிங் கொடுத்தோம். அது எப்படி ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கு, இப்படி ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா, நான் இதே ஜாயின் பண்ணலை. ஜாயின் பண்ணது எப்படி வருதுன்னா, இங்கே இருக்க சிங்கிள் கோட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு, கம்மாவும் ரிமூவ் ஆகிடுச்சு. கம்மா ரிமூவ் ஆகிட்டு எனக்கு என்னன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்காக வந்துடுச்சு. மொத்தமாகவே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்காக வந்துட்டு எனக்கு இப்படி வந்துடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரிம் அண்டு பேடிங். ட்ரிம் அண்டு பேடிங் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரிப்னா என்ன சொல்கிறதுனா வந்து ரிமூவ்ஸ் த ஒயிட் ஸ்பேஸ் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் த எண்ட். ஸ்ட்ரிப்னா என்ன சொல்லுவேன்னா வந்து மெத்தட் ரிமூவ்ஸ் த ஒயிட் ஸ்பேஸ். எங்கெங்கெல்லாம் எனக்கு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கோ அதை வந்து எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரு அப்படின்றத சொல்லுவாங்க. லெட்ஸ் சே இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வேர்ட் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். இங்கே ஆரம்பத்துலேயும் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, எண்டுலேயும் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அதை பேடிங் பண்ணிக்கிறேன். பேடிங் அண்டர் ஸ்கோர் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து அந்த வேரியபிள், இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இருக்க வேரியபிளில் டாட் ஸ்ட்ரிப் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆன அவுட்புட்டை வந்து நான் இங்கே தனியாக வாங்கிக்கிறேன். இதை எப்பயுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, இந்த வேல்யூவை ஆக்சுவல் வேல்யூவை மாற்றவே மாற்றாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிளில் வாங்கிக்கிறேன் ஸ்ட்ரிப்படு ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ரிப்படு ஸ்ட்ரிங்கை நான் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான். ஓகேங்களா, நான் இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்க ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு எப்படி வரணும்னா ஸ்பேஸ் இல்லாமல் வரணும். இதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஓகேங்களா, இது வந்து என்னது ஸ்ட்ரிப்பு. இதுலேயே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல் ஸ்ட்ரிப் இருக்குது, ஆர் ஸ்ட்ரிப் இருக்குது. ஓகேங்களா, எல் ஸ்ட்ரிப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இது வந்து இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா, நமக்கு இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இங்கே இருக்க ஸ்பேஸை இது என்ன பண்ணணும்னா ட்ரிம் பண்ணணும். ஆர் ஸ்ட்ரிப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஸ்பேஸை ட்ரிம் பண்ணிடும். ஸோ இங்கே தான் அதை அப்ளை பண்ணியிருக்கோம். மறுபடியும் சேம் வேரியபிளை நம்ம கொடுத்துருக்கோம், எல் ஸ்ட்ரிப் அப்ளை பண்ணுறோம். இந்த ரிசல்ட்டை இந்த வேரியபிளில் வாங்கிக்கிட்டு அந்த வேரியபிளை இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அதேமாரி இங்கே என்ன பண்ணுறோன்னா வந்து அதே வேரியபிள், மேலே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணோம் அதே வேரியபிள் ஆர்ட் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறோம். ஆர்ட் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிட்டு இங்கே ஆர்ட் ஸ்ட்ரிப் இந்த வர ரிசல்ட்டை ஒரு வேரியபிளில் வாங்கிக்கிறோம். அந்த வேரியபிளை இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா, எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப் அப்ளை பண்ணதால் லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே வந்து எனக்கு அந்த ஸ்பேசஸ் வந்து காணாம போயிடுச்சு. இங்கே வந்து எல் ஸ்ட்ரிப் அப்ளை பண்ணதால் லெஃப்ட் எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அது மட்டும் காண போச்சு. ஆனால் ரைட்டில் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எம்டி ஸ்பேஸ் இருக்குது. ஆர் ஸ்ட்ரிப் ரைட் ஸ்ட்ரிப் அப்ளை பண்ணதால் எனக்கு லெஃப்ட் ஸ்பேஸ் அப்படியே இருக்கும், எனக்கு ரைட் இது மட்டும் ஸ்ட்ரிப் ஆகியிருக்கும், ரிமூவ் ஆகியிருக்கும். இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்டு ட்ரிம்மிங். ஓகேங்களா, ஸ்ட்ரிப்பிங்கிறத ட்ரிம்மிங் சொல்லலாம். அதுக்கடுத்து பேடிங். பேடிங் சொல்லும்போது எனக்கு என்னென்னா நான் எக்ஸ்ட்ரா டிஜிட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் ஆட் பண்ணணும், இல்லை சம்திங் நான் ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் என்கிட்ட நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 42 அப்படின்ற ஒரு வேரியபிள் வேல்யூ டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த நம்பர்ன்ற ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணிக்கிறேன். இந்த நம்பருக்கு ஜெட் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு 5 கொடுக்குறேன். கொடுத்தா என்ன ஆகுனா எக்ஸ்ட்ரா எனக்கு ஜீரோஸை வந்து எனக்கு ஆட் பண்ணி எனக்கு கொடுக்கும். எக்ஸிக்யூட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீரோஸை வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன், ஆட்ஸ் வித்து. ஸோ அதுக்கு அடுத்து செக். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம செக்கில் பார்த்தீங்கன்னா வந்து 2 3 இங்கே நிறைய செக்ஸ் இருக்குது. செக்ஸ் இருக்குது as well as கண்டைன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஸ்டார்ட்ஸ் வித் ஆர் எண்ட்ஸ் வித்
இது எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு இப்படி தான் ஆரம்பிக்குதா, இல்லை இப்படி தான் முடியுதா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை, இல்லை ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பேட்டர்னை வந்து நம்ம பார்ப்போம். என்கிட்ட ஒரு ஃபைலோடைய பேர் இருக்குது, ரிப்போர்ட் டாட் பிடிஎஃப்னு இருக்குன்னா, அப்போ இது ஆரம்பிக்கிறது இப்படி ஆரம்பிக்குதா அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு வந்து ஸ்டார்ட்ஸ் வித்துன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது நம்ம மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த வேல்யூவை ஒரு ஃபைல் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளாக வாங்கிக்கிறேன். அப்புறம் இந்த ஃபைல் நேமை ஸ்டார்ட்ஸ் வித்துன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடில் போட்டு செக் பண்ணுறேன். இருக்கா இந்த ஃபைல் நேமுன்ற வேரியபிள் இந்த இதில் ஆரம்பிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். வர ரிசல்ட்டை இதில் வாங்கிக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா எனக்கு பைனரியாக கொடுக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கொடுக்கும். ஓகேங்களா. இதேமாதிரி ஸ்டார்ட் வித்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி நமக்கு எண்ட்ஸ் வித்துன்னு இருக்குது, முடியுது இப்படி முடியுது. ஓகேங்களா. அதையும் நம்ம செக் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் ரிப்போர்ட் ஆமாம் ட்ரூ, எண்ட்ஸ் வித் டாட் பிடிஎஃப் ஆமாம் ட்ரூ. அதேமாதிரி இதுலேயே வந்து நிறைய இருக்குது. ஈஸ் ஆல்ஃபா செக் பண்ணலாம், ஈஸ் டிஜிட் செக் பண்ணலாம், ஈஸ் ஆல்ஃபா நியூமரிக் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபபெட் மட்டும் இருக்கா, கேரக்டர்ஸ் வந்து எனக்கு ஆல்ஃபபெட்ஸாக இருக்கா, இல்லை டிஜிட்ஸ் மட்டும் இருக்கா, இல்லை ஆல் த கேரக்டர்ஸ் வந்து ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கா அப்படின்றத எனக்கு இங்கே செக் பண்ணலாம். நம்ம இங்கே ஒன்று ஒன்று பார்த்துடலாம். இங்கே டெக்ஸ்ட் ஒரு இந்த பைத்தான்றதை நான் இங்கே டெக்ஸ்ட் 1 வாங்கிக்கிறேன், 1 2 3 வந்து இங்கே டெக்ஸ்ட் 2, பைத்தான் 1 2 3 அப்படின்றது டெக்ஸ்ட் வாங்கிக்கிறேன். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு செக்அப் பண்ணுறேன், இது ஆல்ஃபா 1 ஆல்ஃபபெட் மட்டும் இருக்கான்னு பார்க்குறேன். எது டெக்ஸ்ட் 1, அப்போ எனக்கு இங்கே ஆல்ஃபபெட் மட்டும்தான் இருக்குது, டிஜிட்ஸ் இல்லை, ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இல்லை. அப்போ இது என்ன பண்ணுன்னா எனக்கு ட்ரூ கொடுக்கணும். டெக்ஸ்ட் 2 என்னது ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் டிஜிட்ஸ். ஸோ இது வந்து டிஜிட்டான்னு செக் பண்ணுறேன். ஆமாம் எனக்கு இங்கே ஆல்ஃபபெட்ஸும் இல்லை, ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இல்லை. ஸோ அதுவும் வந்து எனக்கு ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்கான்னு செக் பண்ணுறேன். ஆமாம் இது ஆல்ஃபா நியூமரிக்னா, ஏன்னா ரெண்டுமே கலந்துருக்கு, பைத்தானும் இருக்கும் 1 2 3 இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்ஃபா நியூமரிக். ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எனக்கு ட்ரூ கொடுத்துச்சு. ஓகேங்களா. ஸோ ஃபார் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரீகேப். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா அப்பர் பார்த்துருக்கோம், லோயர் பார்த்துருக்கோம், டைட்டில், கேபிட்டலைஸ், சர்ச், ஃபைண்டிங்கு, ரீப்ளேஸு, ஸ்ப்ளிட்டு, அதுக்கப்புறம் ஜாயினு, ட்ரிம்மு, பேடிங்கு, செக்கு. செக்கில் வந்துட்டு இத்தனை இது இருக்குது, ஸ்டார்ட்ஸ் வித், எண்ட்ஸ் வித், இதெல்லாம் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.